ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி அக்கா வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஆடி வெள்ளிக்கு சாமி கும்பிடணும்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தாங்க. அதுக்கு தான் வந்திருக்கேன். வாங்க. சாமி கும்பிடுமா? நீங்களும் எங்கள் அக்கா வீட்டு சாமி ரூம் பாருங்கள். மேலே சாமி அலங்காரம் அழகா இருக்குது. எப்படி பாப்பா இருக்கு? செம்மையா இருக்கு. பொங்கல் வடை புடவைலாம் எடுத்திருக்காங்க. ஆடி வெள்ளின்றதுனால எல்லோ கலர் சாரீ. இவங்க தான் தாத்தா பாட்டி, அக்காவோட மாமனார் மாமியார். அவங்க விநாயகர் அழகா உட்காந்துருக்கிறாரு பாருங்களேன். பலகையில் அழகா உட்காந்துருக்காங்க விநாயகர். இது அழகா இருக்கு. உண்டியல் பாருங்களேன், 2 உண்டியல். அது பாப்பா இங்கே ஞாபகமாக வச்சிருக்கா. உண்டியல் அழகா இருக்கு. சாமி மோசமா சாம்பிராணி போட்டாச்சு. இது வெள்ளி காமாட்சி வளர்க்குறது. மாமி அக்காவோட மேரேஜுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. சென்னையில் மாமா ஒய்ஃப் வாங்கி தந்தாங்க. இங்கே வரமா நல்ல பழமையை மறக்கக்கூடாது. அதான் கட்டி சாம்பிராணி போட்டிருக்கோம். சாமி இதை வைங்க. அக்கா பையனுக்கு 10ஆம் தேதி கவுன்சிலிங். நல்ல காலேஜாக வேணும், நல்ல கோர்ஸ் கண்டிப்பாக கிடைக்கணும். தேங்காய் உடைச்சாச்சு. நாங்கள் மெயினாக சாமி கும்பிடும்போது எல்லா மக்களுமே நல்லா இருக்கணும். மெயினாக விவசாயம் ஃபுல்லாக நல்லா இருக்கணும்னா நாங்கள் வேண்டிக்கிறது. விவசாயம் நல்லபடியாக நடக்கணும். இயற்கை சீற்றம் மெயினாக எங்கேயும் இருக்கக்கூடாது. இயற்கை சீற்றம்லாம் இருக்கக்கூடாது, வன்முறை இருக்கக்கூடாது. நல்லபடியாக நம்ம வீடு மட்டும் இல்லாமல் நாடு உலகமே நல்லபடியாக இருக்கணும். அக்கா பையன் சின்னவர் +2 முடிச்சுட்டு காலேஜ் சேர போகிறாரு. பெரியவர் வந்து டிகிரி முடிச்சுட்டு மெட்ராஸில் கோச்சிங் சென்டரில் இருக்க எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காரு. கோச்சிங் எக்ஸாம், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்காக தான் அங்கே படிச்சுட்டு இருக்காரு. ஹாஸ்டலில் தங்கியிருக்காரு. சாம்பிராணி போட்டாச்சு. பாப்பா மாமா பத்தி பார்த்தீங்கன்னா பொதுவாக நம்ம அந்த விளக்கில் காமிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. இதுமாதிரி தனியாக நம்ம பற்ற வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பாப்பா உடையே பார்த்துக்கிட்டு இருக்கா. கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் இறி பாப்பான்னு சொல்லியிருக்கோம். மெயினாக இந்த தட்டில் பாருங்களேன், மெயினாக தான் வச்சுருக்காங்க. விநாயகருக்கு உகந்த வாழைப்பழம். இது அருகம்புல். எப்பயுமே நான் உங்களுக்கும் சொல்கிறது தான், நீங்கள் எவ்வளோ தான் நம்ம செஞ்சாலும் கொஞ்சமாக மஞ்சளில் பிடிச்ச அருகம்புல், ஏதோ ஒரு 10 அருகம்புல் வச்சா கூட போதும். விநாயகருக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எல்லாம் நம்ம அபிஷேகம், மாலை எல்லாத்த விட இது ஒரு பெரிய பொக்கிஷம்னு சொல்லுவாங்க அருகம்புல். கற்பூரம் காமிக்கிறாங்க. சாமி வாங்கிக்கிறோம். விநாயகர் தேங்காய் விநாயகர்
கன்னியாகுமரியில் வாங்கினது தேங்காய் விநாயகர். குட்டி குட்டி விநாயகராக இருப்பார் பாருங்களா, அழகாக இருக்கும். கிளாஸில் விநாயகர், அந்தளவு ஒரு விநாயகர் இருக்கார். குபேரர், அன்னலக்ஷ்மி, கீழே காமிடா. அலங்கார முருகர் இருக்காரு. அலங்கார முருகர் விநாயகர் பழைய வீட்டில் அங்கே உள்ள விநாயகர் இன்னும் வச்சுட்டே இருக்காங்க. அங்கே ஒரு விநாயகர் இருக்கு, இங்கே ஒரு விநாயகர் இருக்கு. அதை பார்த்துக்க வரேன். சாமி கும்பிட என்ன பண்ணுவான்? முடியா நல்ல கல்வியை கொடுக்கணும். இந்த டயத்தில் வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறோம். தம்பி வந்து திருவாரூர் மாவட்ட அளவில் கிரிக்கெட்டில் செலக்ட் பண்ணுறதுக்கு காம்படிஷன் வரும்போது இங்கே தான் வந்து வழக்கேற்றி அக்கா சாமிகிட்ட ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புனாங்க. அவர் நம்ம திருவாரூர் டிஸ்ட்ரிக்டில் ஒரு கிரிக்கெட் பிளேயராக இன்றைக்கி இருக்கார். பாப்பா வந்து ஸ்கேட்டிங்கில் இருக்கா. இப்போ அவளும் கிரிக்கெட்டுக்கு ஜாயின் பண்ணியிருக்கா. எல்லாம் கடவுளோட சப்போர்ட்டும் உண்டு நமக்கு. எல்லா குழந்தைங்களுமே இப்படி நல்லபடியாக இல்லை ஏதோ ஒரு துறையில் நல்லா சாதிக்கிறதுக்கு கடவுளோட அருள் எல்லா குழந்தைங்களுக்கும் வேணும். வெற்றிகரமாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் சொல்லணுமா? பண்ணுங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. எல்லாரும் வந்து சந்தோஷமாக சாமி கும்பிட்டோம் இன்னைக்கு ஆடி வைக்கிறோம். தேங்க்யூ. உங்கள் உஷா சொல்கிறாரு. அக்கா நேம் சொல்லலையா? அக்காவோட நேம் வந்து கீதா. அவங்க அமைப்பாளராக இருக்காங்க. மன்னார்குடி தொண்டைக்கடலைன்ற ஸ்கூலில் அமைப்பாளராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, பாய்.